வணக்கம். காரணம் என்ன? வணக்கம் என்று சொல்லக்கூடியது சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன் தெரியுமா? சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கண் வணக்கம் வணக்கம் எதற்காக வைக்கணும்? அரிது அரிது மானியனாக பிறப்பது அரிது அரிது. அரிது அரிது மானியனாக பிறப்பது அரிது அரிது. அதை விட கூணு குருடு செவுடு நீக்கி பிறப்பது அதை விட அரிது. இதுல வேற்றுமை தாழ்மை எதற்கு? எதற்கு இல்லையா? பெரியவர் என்று சொன்னாலே சிறியவர்கள் இருந்தாலும் சரியே பார்த்த உடனே ஐயா வணக்கம். ஏமா நீங்க எல்லாம் பேசி அடங்குவீங்கன்னு தான் நாங்க லேட்டா வரங்க, அப்பயும் பேசுறீங்க. அப்படி சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் வணக்கம் என்பது முதல் கண் வணக்கம். வணக்கம் இருந்த போதிலும் வணக்கத்தறிக்கு வணக்கத்தை உடனே வணக்கத்தை தெரிவிக்கின்ற தருவாயிலே வருகின்ற போது யாராக இருக்க முடியும்? இது என்ன சபை? சபை ஆதி நாளிலே தேவர் சபை, தேவர் சபை பிறகு ராஜ்யசபை. பின்னால் பார்க்கிற போது இது மாபெரும் மக்கள் சபை, சபை குரு பெரியோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை சபை இல்லையா? இந்த கலை என்பது ஒரு பங்கு கிடையாது. ஆயர்கலை 64, அதில் சிறந்த கலை இந்த தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்து நம்பி இந்த மகான்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த யுகங்களாக பாரம்பரிய கலை அற்று போக கூடாது இல்லையா? இந்த கலையை அற்று போக கூடாது. இது கெட்ட கதையா இருந்தாலும் முழுசும் கேட்கணும் இல்லையா? அதனாலதான் அந்த கதை வரலாறுல நாட்டில் உள்ள நடவடிக்கை என்னன்னு தெரியும், முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியும், இன்னைக்கு எப்படி வாழணும்னு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த நன்னூல் என்று சொல்லக்கூடிய இருமகர ஏமா பேசி முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் அப்படி ஆடி நடக்கிறா, அடக்கட்ட முடியாது. அப்படி இந்த கதையின் வரலாறு படியாக இந்த நன்னூலை பார்க்கும் போது இந்த நன்னூலை தெரிவித்து வருகிற தருணத்திலே இந்த தேவ சபை போன்ற சபைதனில் முன்பதாக வருகிற போது தாய் யாரு, தந்தை யாரு, என் பெயர் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவர் விளக்கம் வேணும் இல்லையா? மகாராஜா, என்னுடைய பேரோ தர்மராஜர். தர்மராஜர்? ஆமா. இப்படி தர்மராஜா என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆமா. என் தாய் யாரு? யாருக்கு? சேர சோழ பாண்டியரை போல என் தந்தைமார்கள் மூவர்கள். யாரு தெரியுமா? யாரு?
எங்கள் தந்தைமார்கள் சேர சோழ பாண்டியரை போல மூவர்கள் யார் தெரியுமா? திருதராட்டி மகிமன் ஒன்று பிறகு என்னை பெற்றெடுத்த தந்தையாக இருக்கக்கூடிய பாண்டு சக்கரவர்த்தி ஒன்று எனக்கு சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய வீரராழ்வார் ஒன்று மூவர்களும் இந்த நாட்டை பார்க்கிற போது 56 நாடு இல்லையா? சேர சோழ பாண்டியரை வாழ்ந்த நாடு இல்லையா? அப்படிப்பட்ட நாட்டை பெருமையோடு ஆண்டு வந்த நேரம் ஆனா திடீரென்று குடிமக்கள் குறை தீர்க்க வேண்டிய இன்னல் வந்தது. குடிமக்கள் ஒரு அரசனாக இருந்தால் அடிமை என்று சொல்லக்கூடிய அடிமை இருந்தாலும் சரி அடிமை இல்லைனாலும் சரி மக்களுடைய குறையை தீர்க்க ஒரு மகாராஜாக்கு அனுமதி உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த உலக மக்களுடைய நலனை கருதி பார்க்கும் போது குடிமக்கள் குறை தீர்க்க வேண்டிய நிலை வந்தது. அந்த நிலை எதனால வந்தது என்று சொன்னால் விவசாயம் எல்லாம் மிருகம் எல்லாம் அழிக்குது. மிருகங்களை அழிக்குது. அதை அப்பால் படுத்த வேண்டும், அந்த மிருகத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி மகாராஜாவிடத்திலே வந்து முறையிட்டார்களாம். அப்போ பார்க்கும்போது என் பெரிய தந்தையா இருக்கக்கூடிய திருதராட்டி மகிமனுக்கு 2 விழிகள் கிடையாது. விழினா என்னப்பா? கண் தெரியாது. பிறப்பிலே ஊனமற்றவர். கண் இல்லாதவன் போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. உலகத்துல கை கால்னா கூட வேலை செஞ்சுக்கலாம், கண்ணில செய்ய முடியாது. அப்படி நேத்திரம் இல்லாத காரணத்தினால இந்த நாட்டை நம்ம எப்படி காக்க போகிறோம், இந்த குடிமக்கள் குறையை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய திருதராட்டி மகிமன் அழுந்து புலம்பிருந்தாரா? அப்படி இருக்கும் நேரத்தை பார்த்து என் தந்தையாகிய பாண்டு சக்கரவர்த்திக்கு திருமணமாகி 17 நாள் ஆகுது. ஆனா அது எப்படி கல்யாணம் ஆச்சு? எப்படி? காட்டிலே இருக்கக்கூடிய சிங்கத்தை கொண்டு வந்து அப்படி இந்த நாட்டிலே பார்க்கும் போது அதாவது திருமணம் காட்டிலே இருக்கக்கூடிய சிங்கத்தை கட்டி வந்து உஜகோடி கம்பத்திலே கட்டினால் ஒரு பொண்ணுண்டு. திறமைக்கு பொண்ணுண்டு. ஏன்னா ஒரு ஆம்பளை வந்து ஒருத்தவங்க சண்டை போடுறது வீரம், ஒரு மாடு அடக்கலாம், எத்தனையோ விதமான இருக்கிறது. ஆனா அன்னைக்கு இருக்கிற விதம் என்ன தெரியுமா? காட்டிலே இருக்கக்கூடிய சிங்கத்தை கொண்டு வந்து கம்பத்துல கட்டினா உனக்கு ஒரு பொண்ணு. அப்படி என்று என் தாத்தா சொன்னாரா? அதை அறிந்து உடனே எங்க அப்பா பார்த்தாரு. இந்த யுகத்திலே பார்க்கும் போது என்னை தவிர ஒருவனும் கிடையாது. அப்படி என்று நாடகம் சென்று ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து உஜகோடி கம்பத்திலே கட்டிவிட்டார். கட்டிய உடனே என் தாயாகிய குந்தமாரியாவே மனம் முடித்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்க அம்மாவை. கல்யாணம் பண்ணி வைத்த உடனே பிறகு பார்த்தாரு, சிங்கம் இங்க இருந்து ஆகுமா, இதை கொண்டு போய் காட்டுல விடணும். காட்டுல விடும்போது யாரு கொண்டு விடுவாங்க? ஆளே கிடையாது. என் தந்தை மீண்டும் கொண்டு போய் அதை காட்டுல விட்டது மறுபடியும் ஒரு பொண்ணு. எது? சிறிய தாயாக இருக்கக்கூடிய மான்ராஜாவே மனம் முடித்தார். இப்படி மனம் முடித்து 17 நாள் ஆகுது. மஞ்சள் நிலங்கு வச்சு நிலங்கு கூட அந்த வாசனை போகல. இந்த நேரத்திலே திடீரென்று குடிமக்கள் குறை தீர்க்க வேண்டும், தம்பி வாயின்னு கூப்பிட முடியுமா? முடியாது. எங்க அண்ணன் எங்க பெரியப்பா அல்றாரு, தம்பியை கூப்பிட முடியாம. அப்ப ஓடி வந்து எங்க அப்பா சொல்றாரு, அண்ணா கவலைப்படாத, நான் இருக்கிறேன், தைரியமா சிம்மாசனத்தில் கானகன் சென்று குடிமக்கள் குறை தீர்த்து வருகிறேன் என்று கானகன் சென்றாரா? கானகன் சென்ற உடனே குடிமக்கள் குறையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்து அந்த குறையெல்லாம் அந்த மிருகம் எல்லாம் அப்பால் படுத்தி விட்டு பார்க்கும் போது அங்க என்ன நடந்தது? அதாவது பார்க்கிற போது ஒரு மானானது புணர்ச்சி செய்திருந்தது. புணர்ச்சினா என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து புணர்ச்சி செய்து, ஆண்மானும் பெண்மானும். அங்க என்ன நடந்தது? அந்த ஆண்மானும் பெண்மானும் ஒன்னா சேரும் போது எங்க அப்பா பாக்குறாரு, மானோட என் தந்தை பெண்ணோட மானோடு மான் ஓடுது. என்னடா பண்றீங்க? அப்போது இந்த மானும் ஓடி விளையாடி நேரத்தை பார்த்து ஆண்பானம் பெண்பானம் ஓடிக்கொண்டு விளையாடி கொண்டு இருந்தது. எங்க அப்பா பார்த்தாரு, இது மாந்தானே என்று பானத்தை போட்டாரு. அந்த மானானது ஓடி சென்று என்ன பண்ண முடியாது,
அப்படி இந்த மானானது ஓடிக்கொண்டிருக்க தருணத்தை பார்த்த உடனே எங்க அப்பா பார்த்தாரு. இது மான்தானே என்று சொல்லி பானத்தை போட்டார். பானத்தை விட்டு போட்ட உடனே மானமானது மார்பிலே பாய்ந்தது. பாய்ந்த உடனே யார் இருந்தது? மானாக இருந்தவர் மனிதனாக மாறினார். மானாக இருந்தவர் மனிதராக ஆகிவிட்டார். தெரியுமா? அமுதந்த மகா முனிவர் சுருங்கி 10 இருவர்களும் தாவி ஒதுங்கிட்டாங்க. பார்க்கும் போது அந்த மார்பில் இருக்கக்கூடிய அம்பை பிடுங்கி பார்க்கிற போது இந்த பானத்தில் இருக்கிறது. என்ன இருக்கு தெரியுமா? அதாவது அஸ்தாபுரத்தை இளவரசன் பாண்டு சக்கரவர்த்தி. பாண்டு சக்கரவர்த்தி அந்த பானத்தில் இருந்தது. அப்ப கூப்பிடுகிறார். அதே பாண்டி ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி செய்ய நேரத்தை பார்த்து உடனே இப்படி உயிர் தியாகம் செய்ய சொல்லி எந்த நன்னூல் இருக்கிறது, எந்த விதிவாசத்தில் இருக்கிறது, எந்த சரித்திரத்தில் இருக்கிறது, குற்றம் இல்லையா அப்படி என்று கேட்கிறாரு நம்ம மகாமுனிவர். ஒண்ணும் பேச முடியல, ஐயா மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா உயிர் போக இருக்குமா? நிக்காது. உயிர் போகும் தருணையிலே அப்போ சாபத்தை கொடுத்தாரு. என்னவென்று, எப்போது என் மனைவிடத்திலே நான் சேரும் போது என்ன உயிர் சேதம் செய்தாயோ அதுபோல் உன் மனைவிடத்திலே நீ சேரும் போது உன் சிரமது 14 சுக்காக வெடிப்பிடி சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை பெற்று என் தந்தை அழகப்பட்டவர் அந்த காட்டிலே இருக்கும் போது என் சிறிய தாய் ஓடி வந்து இது அவ கேட்கும் போது அவளுக்கு சொல்லியிருக்கிறார், உனக்கு எப்போது என் மனைவி அதாவது இந்த குலுங்கி பத்தினி உயிர் விடும் தருணத்தை பார்த்து சொல்லுகிறாள், என் கணவன் என் கண்முன்னே உயிர் போகுது, நான் உடன்கட்டை ஏற போகிறேன், அதை போல் உன் கணவன் மறியும் போது நீயும் உடன்கட்டை ஏறு அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். இந்த சாபத்தை எல்லாம் பெற்ற பின்பு காட்டிலே நாங்க வாழ்ந்து வந்துகிறோம். வாழும் நேரத்திலே இந்த காட்டிலே இருந்து காட்டில் வரும் நேரத்திலே இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது என்ன சொல்றேன். மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா, பிறந்த வரலாறு அப்படி. அதன் பிறகு நாங்கள் நாட்டை தேடி பெருமையோடு என் சித்தப்பா இதிர பெருமான் அழைத்து வந்து நாட்டிலே செம்மையோடு இருந்தோமா. அதன் பிறகு எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் அனுபவித்த பிறகு எங்களுக்கு இந்த நாடை கேட்டவுடனே ஆந்திர விவசாயம் என்று சொல்லக்கூடியது அந்த நாடை கொடுத்தார்களே. அந்த நாட்டில் சுனாமுக்கல் மேடு அதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் வாசித்து தேவ இந்திரனுடைய அனுகிரகத்தினால தேவ இந்திர பட்டணம் என்று சொல்லி பெருமையோடு நாங்கள் ஆண்டு வரும் நேரத்திலே எங்க சித்தியப்பா இதிர பெருமான் அழைத்து விருந்துக்கு வா என்று அழைத்து பெருமையோடு அழைத்து வந்து என்ன செஞ்சாங்க, என்ன செய்தார் உனக்கு சொல்லுங்க.
ஏடா மந்திரியாரே, சொல்லுங்கள் மகாராஜா. என் தந்தையாகிய பாண்டு சக்கரவர்த்தி கானகத்திலே ஏய், அகால மரணம் அடைந்த பின்பு திரும்ப நாட்டிலே வாழ்கின்ற தருணத்திலே இந்த மாதிரி அதாவது ஒரு தேசத்தை உருவாக்கி ஏய், ஆந்திர பிரசங்கத்தை ஆமா. இந்திர பிரசங்கமாக நாங்கள் உருவாக்கி வாழும் நேரத்திலே ஆமா. எங்களை விருந்துக்கு கொண்டு வந்து ஏய். சூது நாள் பகடையாடி நாடே நகர உப்பு சட்டி வரவோடு பறித்துக் கொண்டு பறித்துக் கொண்டு என்ன செய்தார்? எல்லாம் பறிக்கணும்னா ஏய், என்ன நினைக்கணும்? ஏய், ஏய், இந்த நாட்டிலே பார்க்கும் போது போதி எதையெல்லாம் வச்சு தோக்கணும். இதெல்லாம் இந்த நாடை வைத்து தோற்கலாம் கண்ணு, தோக்கலாம். வீடை வைத்து தோற்கலாம், ஆ, எல்லாத்தையும் வச்சு தோக்கலாம். தோக்கலாம். எதை வைக்க கூடாது? எதை வைக்க கூடாது? தாலி கட்டிய கணவன் சொல்லக்கூடிய தாலி கட்டிய மனைவி வைத்து நான் தோற்ற பாவி ஏய், சூதாடிய தர்மன் ஏய், இல்லையா? ஏய். அப்படி என்று ஆமா. எல்லாம் தோற்ற பின்பு ஏய். இதற்கும் மேல தர்மன் செய்தது குற்றம் தானே? ஏய். தப்பு தப்பு தானே? தப்புதான். யாரு பண்ணாலும் தப்பு தப்புதான். காரணம் என்ன? ஏய். சின்ன பசங்க தப்பு பண்ணா பெரியவங்க திருத்தலாம். யாரா அப்படி பண்ணாதான்னு சொல்லலாம். ஆமா. பெரியவங்களே தப்பு பண்ணா யார் திருத்துறது? யாரு தெரியும்? அதைதான் இந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஏய். தர்மன் மூத்தவன் ஆச்சே, ஆச்சே. தர்மன் செய்து தவறுதானே? தவறுதான். இந்த தவறுக்கான தண்டனை உண்டு. ஏய். கண்டிப்பா உண்டு தானே? உண்டுதான். அந்த தண்டனை என்ன என்று நான் கேட்கும் நேரம் நேரம். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? இந்த கானகத்தில் பார்க்கும்போது ஏய். 12 ஓராண்டாக்கி அழ்வாசம் அங்கே வாசம். இதை கழித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதி நாடு. பாதி நாடு தருகிறேன். இதுதானா உனக்கு தண்டனை? ஏய். அப்படி என்று இந்த குரு பெரியவர்கள் எல்லாம் எனக்கு தண்டனை இட்டார்கள். ஏய். ஆனால் சிவி சிறைமிதிகளை ஏற்றுக்கொண்டு கானகம் போவோம் என்று புறப்படும் நேரத்தை பார்த்து ஆமா. அங்க என்ன நடந்தது? என்ன? சாப்பாடு சாப்பிடணும். ஆமா. எங்க போய் எங்க? காட்டுல சாப்பிடணும்ல. ஆமா. எதை சாப்பிடணும்? எதை சாப்பிடணும்? 3 கல்லை வைத்து சாதமே சமைத்து சாப்பிட்டதே உண்டானால் ஏய். அந்த 3 அடுப்பு கல்ல பார்த்துட்டா மறுபடியும் 12 வருஷம். திரும்ப 12 வருஷம். அப்படி என்று கட்டளை இட்டார்கள். ஏய். சரி, இதெல்லாம் போட்டோம். போனால் எப்படி சாப்பிடுறது? வேற என்ன சாப்பிடுறது? அப்படி என்று நாங்கள் கேட்கும் நேரம் நேரம். அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றார்? உன்னு வள காய் கனிகே கேளும் கண்ணிய மந்திரி யாரே? சொல்லுங்கள் மகாராஜா. இந்த கானகத்தில் 12 ஆண்டுகளாக நாங்கள் உயிர் பிழைக்க வேண்டுமையானால் ஆமா. உண்ணுவதோ காய்கனிகள், உண்ணுவதோ கைகளில் மூங்கலாடை, ஏய். படுப்பதோ வட்டப்பாறை, வட்டப்பாறை, குடிப்பதோ ஜொனத்தண்ணி, ஜொனத்தண்ணி. இப்படிதான் காலம் கழிக்கணும். ஓ, இப்படிதான் இப்படி எல்லாம் காலம் கழிச்சாலும் ஏய். இப்படி காலங்களிக்கும் தருணத்தை பார்த்து ஏய். முதலாக ஆமா. என்ன வேணும்? என்ன வேணும்? சூரியவனம். சூரியவனம். முதல் சூரியவனம், ஏய். பிறகு ராமரிஷ்வனம், ஏய். 3வது மூங்கில்வனம், வனம். 4வது நாகேந்திரவனம், ஏய். 5வது சைந்தவனம், ஆமா. 6வது காமதேவனம், ஏய். 7வது கஜேந்திரவனம், ஆமா. 8வது குபேந்திரவனம், ஏய். 9வது ஏய். இன்று நாளையில் பார்க்கிற போது போது. ராமரிஷிவனத்திலே வாழ்ந்து வாசித்து வருகிறோம். ஆமா. விடிந்தால் 10வது வனம் போனோம். 10வது வளங்கள் போக அப்படி வேண்டும். போக வேண்டுமே ஆனால் ஏய். நான் மட்டும் போனா 10வது. ஆமா ஆமா. யார் வேணும்?
யாரு வேணும்? என் தம்பிமார்கள் எல்லாம் காய்கனிகள் சென்றிருக்கார்கள். அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க பத்தாதவங்க போறோம். அப்படியே கூட்டு வந்துடுறியா? சரி ஐயோ ஐயோ சக்கரை ஐயோ 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 உங்கள வாங்க அன்னிக்குதா மகாராஜா அப்புறம் சொல்லி உத்தரவு போட்டாங்க. கைய போடா அப்ப எரிடா ரோட் முடியாது போய் நல்லா புடிச்சிக்க புடிச்சிக்கணும். நல்லா புடி ஆண்ணா மகாராஜா சொன்னாங்க. நல்லதா புடிக்கிறியா ஐயோ 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 வலிக்குதுடா வலிக்குதுடா டேய் ஐயோ நீர் பாரியா மகாராஜா அப்புறம் சொன்னாரு. எதேமே போட்ட ஆயுதத்தை இது ஆயுதமா என்ன? இது மகாராஜிதா ஆ நல்ல சைஸ் ஏதோ சாயானி மகனே குடுங்கடா குடுங்க